இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஏதோ ஒன்றை எதிர்பார்த்து இந்த வீடியோவை கிளிக் செய்திருப்பீர்கள். நீங்கள் எதிர்பார்த்தது கிடையாது என்பதை வீடியோ முழுவதுமாக பார்த்துவிட்டு முடிவு செய்யுங்கள். பாதியில் சென்று விட வேண்டாம். கமெண்ட் செக்ஷன்ல உங்க ஒபினியன்ஸ் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு என்ன மாதிரியான கண்டென்ட் வேணும்னு சொல்லுங்க. நான் உங்க ஒவ்வொரு கமெண்ட்டையும் படிப்பேன். உங்க ஃபீட்பேக்கா எங்களுக்கு டைரக்ஷன் கொடுக்கும். நீங்க சொல்ற டாபிக்ஸ்ல நாங்க வீடியோ செய்வோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்துங்க. அது எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷன் கொடுக்கும். ஒரு சிம்பிள் கிளிக் தான், ஆனா அது எங்களுக்கு ஹியூஜ் என்கரேஜ்மென்ட். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி பெல் ஐகானையும் ஆன் பண்ணுங்க. அப்போதான் நாங்க அப்லோட் பண்ணும் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க என்ன வீடியோவையும் மிஸ் பண்ண மாட்டீங்க. சப்போட்டா சாப்பிட்டா சப்போட்டா இருக்கும். இதில் ஜூஸ் குறைவு, மாவு பொருளும் சர்க்கரையும் உள்ளது. ஆகவே பசி இருக்கும்போதுதான் சாப்பிட வேண்டும். வயிறு நிரம்புவதற்கு நன்றாக உதவும். சிலருக்கு ஃபில்லிங் ஃபீலிங் தேவை, அதாவது வயிறு நிரம்ப சாப்பிட வேண்டும் என்ற பழக்கம். இதற்கு பப்பாளி, சப்போட்டா, கொய்யா, வாழை, மா ஆகிய 5ம் உதவும். அல்சர், கேன்சர் உள்ளவர்களுக்கு சப்போட்டா மிக அருமையான உணவு, அருமையான மருந்து. வேளைக்கு 1/2 கிலோ சாப்பிட வேண்டும். அதாவது 50 கிலோ எடையுள்ளவர் 500 கிராம் என்றும் 80 கிலோ எடையுள்ளவர் 800 கிராம் என்றும் ஒரு ஃபார்முலா வைத்துக் கொள்ளுங்கள். எப்படிப்பட்ட வயிற்று புண்ணும், அதாவது பெப்டிக் அல்சர், அல்சர், டியூடினல் அல்சர் எதுவானாலும் 10 நாளில் பெருமளவு குணமாகிவிடும். அசுரப்பசி, அகோரப்பசி உள்ளவர்களுக்கு சப்போட்டா பழமும் பூசணிக்காயும் பூரண பலன் தரும். குழந்தைகளுக்கு தனியாகவும் தரலாம். பாலில் கலந்தும் மில்க் ஷேக் போல செய்தும் தரலாம். 2 மாத குழந்தைக்கும் சப்போட்டாவை தினம் அறிமுகப்படுத்தலாம். தினம் 1/2 ஸ்பூன் 1 ஸ்பூன் என்ற அளவு போதும். நல்ல பழத்தை சுரண்டி எடுத்து ஒரு கடலை பருப்பு அளவு குழந்தையின் நாக்கில் வைத்து சுவைக்க பழக்க வேண்டும். மற்றபடி கண்டபடி அதிகப்படி ஊட்டக்கூடாது. நன்றாக கழுவினால் சப்போட்டாவை தோலுடன் சாப்பிடலாம். இது மென்மையான நார்பொருள், சாஃப்ட் ஃபைபர். கடைசியா ஒரு ரிக்வெஸ்ட், இந்த இன்ஃபர்மேஷன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்க. நாலேஜ் ஷேர் பண்ணும்போது தான் அது மல்டிப்ளை ஆகும். உங்க சர்க்கிள்ல இருக்கிற எல்லாருக்கும் இந்த கண்டென்ட் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நாங்க இன்னும் நிறைய எக்ஸைட்டிங் கண்டென்ட்டோட வர போறோம். உங்க சப்போர்ட் இருந்தா நாங்க இன்னும் பெட்டர் வீடியோஸ் கொண்டு வர முடியும். டுகெதரா நாம ஒரு அமேசிங் கம்யூனிட்டி பில்ட் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். அது வரைக்கும் சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. யூனிக் சொல்யூஷன் ஃபேமிலியிலே நீங்களும் ஒரு பார்ட். நன்றி நண்பர்களே.